கரூர் சம்பவத்துக்கு யார் காரணம்ங்கிற கேள்வி பல ஆங்கிள் இருந்து பல பேர் பேசிட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா திமுக கரெக்டா போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் நிறைய பேர் தமிழக வெற்றி கழகம் சொன்ன டைமுக்கு தலைவர் வரல. அந்த வராதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்ததுனால பசி மயக்கம், இதனால ஒருத்தர் மேல ஒருத்தர் எனர்ஜி இல்லாம ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்துட்டாங்க. அதுல இருந்து அவங்களால எந்திரிக்க முடியல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இதற்கு யார் காரணம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே பாத்தீங்கன்னா நீதி விசாரணை அமைச்சகம் ஒன்று அமைச்சிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா அவங்க கரூர்ல போய் அவங்க இன்னைக்கு ஃபுல்லாக அவங்க ட்ராவல் பண்ணி அவங்க அது என்ன நடந்துச்சுங்கிறது ரிப்போர்ட் நாளைக்கு கொடுப்பாங்க. நாளைக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இது யார் என்னங்கிறது தெரியும். இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. தேமுதிக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து 3 பேரை 4 பேர் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. புசியானந்த் மெயினாக போட்டிருக்காங்க. விஜய் கைது செய்வாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. விஜய் கைது செய்வாரா செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது அரசியலாக பார்க்காம அரசியலாக பார்த்தோம் அப்படின்னா விஜய் கைது பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய அரசியலில் அவர் இதுக்கு மேலே என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத அவர் உட்காந்து யோசிப்பார். அந்த அளவுக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இந்த நிகழ்வுக்கு விஜய் அவர்கள் சென்னை கிளம்பி போயிட்டாரு அப்படிங்கிற பல ஆதங்கம் பல வீடியோக்களில் பல பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க. அவர் அவருக்காக அந்த கூட்டம் இழப்பு வந்திருக்கு, ஆனால் அவர் வரல அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லியிருக்காங்க. இவர் வந்தாலும் பிரச்சனை, இவர் மறுபடியும் கூட்டம் சேர்ந்துட்டா மறுபடியும் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது எதுவும் பிரச்சனை தான். எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 2 நாட்கள் வெயிட் பண்ணி ஆகணும். 2 நாட்கள் கழித்து ரிப்போர்ட் வரும். ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறத வெயிட் பண்ணி